السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், 7 நாட்கள் இந்த 7 துஆக்களையும் நாம் ஓதி வருவதன் மூலமாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். அனுபவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு அமலாக இந்த அமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 7 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா? இவ்வாறு 7 நாட்களுக்கு இந்த 7 துஆக்களையும் ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். மௌலானா முஹம்மது இல்யாஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பாட்டனார் ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களின் பிரதான மாணவருமான முஃப்தி இலாஹி ஃபக்ஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பல தடவை அனுபவித்து பலன் கண்ட அமலாகும். இதை ஓதுவதால் அல்லாஹுவின் ஞானமும் பிரியமும் ஏற்படுகிறது. அதன் மூலம் நன்மை செய்வதும் பாவத்தை விட்டு விலகுவதும் இலகுவாகிவிடும். அல்லாஹுவை வழிபடுவதற்கும் வணக்கம் புரிவதற்கும் அதிக நன்மைகள் செய்வதற்கும் அல்லாஹுவின் பிரியம் இருப்பது மிகவும் அவசியமாகும். இந்த உயர்ந்த நோக்கத்திற்காகவும் பிரச்சினைகள் நீங்குவதற்கும் தேவைகள் பூர்த்தியாகுவதற்கும் இந்த அமலை நாம் தொடர்ச்சியாக 7 நாட்கள் செய்ய வேண்டும். ஷாஹ் அப்துல் காதிர் ரய்யூபூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் கலீஃபாவான மௌலானா முஃப்தி இஃப்திகாருல் ஹசன் சாஹிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், தேவையுடையவர்களும் இதை ஓதுமாறு கூறி வருகிறார்கள். இந்த அமலை செய்யும் முறை ஏதாவது ஒரு மாதத்தின் முதல் பிறை பார்த்த பின் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து 7 நாட்கள் கீழ் காணும் முறையில் பகல் அல்லது இரவு எந்த நேரமாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நேரத்தையும் இடத்தையும் முடிவு செய்து தொடர்ந்து ஓதி வர வேண்டும். நிர்பந்தத்தால் நேரத்தையும் இடத்தையும் மாற்றுவதில் தவறில்லை. இப்பொழுது நாம் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பிறையை பார்த்து விட்டோம். நாளை மறுதினம் முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவுடைய நாளாக, வெள்ளிக்கிழமையுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜும்ஆவுடைய நாளிலிருந்து, அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த துஆக்களை ஓதுவதற்கு நாம் ஆரம்பம் செய்வோம். வெள்ளிக்கிழமை யா அல்லாஹு யாஹு யா அல்லாஹு யாஹு என்று வரக்கூடிய இந்த திக்ரை 1000 தடவைகள் ஓத வேண்டும். யா அல்லாஹ் யா அல்லாஹு யாஹு என்று வரக்கூடிய இந்த திக்ரை நாம் 1000 தடவைகள் ஓத வேண்டும். அதே போன்று சனிக்கிழமை யா ரஹ்மான் யா ரஹீம் யா ரஹ்மான் யா ரஹீம் என்ற இந்த திக்ரை 1000 தடவைகள் ஓத வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை யா வாஹிது யா அஹத் யா வாஹிது யா அஹத் என்ற இந்த திக்ரை 1000 தடவை ஓத வேண்டும். திங்கட்கிழமை யா சமது யா வித்ர் யா சமது யா வித்ர் என்ற இந்த திக்ரை 1000 தடவைகள் ஓத வேண்டும். செவ்வாய்க்கிழமை யா ஹய்யு யா கையூம் யா ஹய்யு யா கையூம் என்ற இந்த திக்ரை 1000 தடவைகள் ஓத வேண்டும். புதன்கிழமை யா ஹன்னானு யா மன்னான் யா ஹன்னானு யா மன்னான் என்ற இந்த திக்ரை 1000 தடவைகள் ஓத வேண்டும். வியாழக்கிழமை யாதல் ஜலாலி வல் இக்ராம் யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த திக்ரை 1000 தடவைகள் ஓத வேண்டும். இவ்வாறு 7 நாட்களும் நாம் இந்த 7 திக்ருகளையும் 1000 தடவைகள் ஓதிவிட்டு கீழ்காணும் துஆவை ஜும்மா தொழுகைக்கு பின் நாம்
குறைந்தது 3 தடவை கேட்க வேண்டும். அதாவது இந்த துஆக்களை ஓதிவிட்டு வரக்கூடிய அடுத்த வெள்ளிக்கிழமை நாம் இந்த துஆவை ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவைகள் ஓத வேண்டும். யா அல்லாஹ், இந்த சிறப்புமிக்க முபாரக்கான பெயர்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் அருள் பொழிவாயாக. மேலும் என்னை உன்னுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. மேலும் எனக்கு நம்பிக்கையை கொடுப்பாயாக. உலகத்தில் நோய்கள் பிரச்சினைகளை விட்டும் மறுமையின் தண்டனையை விட்டும் பாதுகாப்பாயாக. அநியாயக்காரர்கள் விரோதிகளின் தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அவர்களின் உள்ளங்களை நலவின் பால் திருப்பி விடுவாயாக. அவர்களை தீங்கிலிருந்து விலக்கி நன்மைகள் செய்பவர்களாக ஆக்குவது உன்னுடைய கைவசத்தில் தான் உள்ளது. யா அல்லாஹ், என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்பாயாக. இது என்னுடைய ஒரு முயற்சியாகும். உன்மீதே நம்பிக்கை வைக்கிறேன் என்று இந்த துஆவை நாம் ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவைகள் ஓத வேண்டும் என்று மௌலானா இஃப்திகாருல் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து நாம் இந்த அமலை செய்வதற்கு ஆரம்பம் செய்வோம். வெள்ளிக்கிழமை யா அல்லாஹு யா ஹுவ என்று 1000 தடவைகள், சனிக்கிழமை யா ரஹ்மானு யா ரஹீம் என்று 1000 தடவைகள், ஞாயிற்றுக்கிழமை யா வாஹித் யா அஹது என்று 1000 தடவைகள், திங்கட்கிழமை யா சமது யா வித்ரு என்று 1000 தடவை, செவ்வாய்க்கிழமை யா ஹய்யு யா கையூம் என்று 1000 தடவைகள், புதன்கிழமை யா ஹன்னானு யா மன்னான் என்று 1000 தடவை, வியாழக்கிழமை யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று 1000 தடவை. அல்லாஹ்வினுடைய திருநாமம், அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடிய அந்த அஸ்மா உல் ஹுஸ்னாவிலே இருக்கக்கூடிய அந்த வசனங்களை, அந்த திருநாமங்களை கொண்டு நாம் இதனை ஓத வேண்டும். அதாவது ஓதிவிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை நாம் ஓதுவோம். யா அல்லாஹ், இந்த சிறப்பு மிக்க முபாரக்கான பெயர்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் அருள் பொழிவாயாக. மேலும் என்னை உன்னுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. மேலும் எனக்கு நம்பிக்கையை கொடுப்பாயாக. உலகத்தில் நோய்கள் பிரச்சினைகளை விட்டும் மறுமையின் தண்டனையை விட்டும் பாதுகாப்பாயாக. அநியாயக்காரர்கள் விரோதிகளின் தீங்கை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அவர்களின் உள்ளங்களை நலவின் பால் திருப்பி விடுவாயாக. அவர்களை தீங்கிலிருந்து விலக்கி நன்மைகள் செய்பவர்களாக ஆக்குவது உன்னுடைய கைவசத்தில் தான் உள்ளது. யா அல்லாஹ், என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்பாயாக. இது என்னுடைய ஒரு முயற்சியாகும். உன்மீதே நம்பிக்கை வைக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்ததை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நாமும் அதனை யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விடயங்களை அல்லாஹ் சீராக்கி தருவான். எவ்வாறு இமாம்களுக்கும் அதே போன்று நபிமார்களுக்கும் அதே போன்ற சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வானோ அதே போன்று அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை யக்கீனோடு தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு இந்த முஹர்ரத்தினுடைய மாதம் இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பம் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.